அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நிகழ்த்த போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், கிரகங்களுடைய அமைப்பால் உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களும் கிடைக்க போகுது, ஒரு விதமான கெட்ட விஷயங்களும் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும், மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்கள் இருந்து விடுபட இந்த மாதம் முழுக்க நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி, குபேரருக்கு போற்றி, குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குபேரரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜாதக ரீதியாகவும் சரி, ராசி ரீதியாகவும் சரி, எல்லா அனைவருக்குமே இவர்களிடம் சிறந்த முறையில் ஒரு நல்ல கணிப்பு சொல்லப்படுதுங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக அவர்களிடம் சிறந்த முறையில் தீர்வு சொல்லப்படுது. மேலும் இவங்க கிட்ட நிறைய ஃபேமஸான ஆக்ட்ரஸும் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு இவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனையை உடனடியாக சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. கால புருஷனுக்கு 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. மேலும் இதன் பாகை 90 முதல் 120 வரை இருக்குது. இது ஒரு நீர் ராசி அப்படின்னு சொல்லப்படுது. இரட்டைப்படை ராசி மற்றும் பெண் ராசியாகவும் சொல்கிறாங்க. இந்த ராசியுடைய அதிபதி சந்திர பகவான். மத நுட்பம் வாய்ந்தவர்களாக இவங்க காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இரக்க குணம் உடையவர்களாகவும் காணப்படுவாங்க. அதாவது பிறர் துன்பங்களை கண்டு இவங்க தானாகவே இப்போ உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் இவங்க இருப்பாங்க. இரக்கம், கருணை போன்ற குணங்களை உடையவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. கடின உழைப்பாளிகள், நீர் சார்ந்த விளையாட்டுகளில் பிரியம் உடையவர்களாக கடகராசிக்காரங்க காணப்படுவாங்க. மேலும் குடும்பத்தின் மீது அக்கறை அதிக அளவில் உள்ளவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிடிவாத குணம் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. பக்தி உள்ளவர்கள், துணிச்சலானவர்கள் கூட இவங்களை சொல்லலாம். மேலும் லக்னத்தில் கடகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நாட்டை ஆண்ட அரசியல்வாதிகள் நிறைய பேர் கடக லக்னத்தில் பிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் 12 ராசிகளில் தமிழ்நாட்டை குறிக்கக்கூடிய ராசியும் கடகம்தான். அதாவது குரு கடகத்தில் உச்சம் அடைவதால் தான் தமிழ்நாடு கோவில்களில் அதிகமுள்ள மாநிலமாக திகழ்து அப்படின்னு சொல்லப்படுது. புனர்பூசம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதமும், பூசம் நட்சத்திரத்தின் 4வது பாதங்களும், ஆயில்யம் நட்சத்திரத்தின் 4வது பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடல் பாகங்களை பொறுத்தவரையில் இது இதயத்தை குறிக்கக்கூடிய ராசியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியில் குரு உச்சமடைவதால் இவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிக அளவில் இருக்கு. மட்டும் இல்லாமல் செவ்வாய் இங்கு நீச்சமடைகிறார். வெண்மை, மஞ்சள் நன்மை தரக்கூடிய கலராக இருக்குது. மேலும் திங்கள், செவ்வாய், வியாழன், சனி போன்ற நாட்கள் நன்மை தரக்கூடிய நாட்களாக இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சித்திரை, ஆடி, கார்த்திகை, பங்குனி போன்ற மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் முடிவதற்குள் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிரக நிலையை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, அஸ்தமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாய், குரு, அயன சைன போகஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் உங்கள் ராசியில் அமைய பெற்றிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 16/8/2024 அன்று சூரியன் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற போகிறாரு.
மேலும் 26/8/2024 அன்று சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 26/8/2024 அன்று செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 31/8/2024 அன்று புதன் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த மாதமானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதமானது நீங்கள் அதிக அளவில் நேசிப்பீங்க. மேலும் இந்த மாதம் புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் மன திருப்தி அடைவீங்க. தனாதிபதி சூரியன் சஞ்சலம் மூலமாக எல்லாவற்றிலுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் மட்டுமே கிடைக்க போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக நடக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெறும். மேலும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிக அளவில் இருக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு. இதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. தொழிலை பொறுத்த வரையில் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அரசு மூலமாக நடக்க வேண்டிய பணிகளில் இருந்து வந்த தோல்வி நிலைகள் மாறும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். மரியாதையோ அந்தஸ்தும் உங்களுக்கு உயரக்கூடும். மேலும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடும். மேலும் பெரியோர்கள் மூலமாக காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மேலும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிக அளவில் இருக்கும். பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் கூடும். உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய வெளிப்படாத திறமைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக நடக்கும். மனதில் தைரியம் பிறக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும். வேலைப்பளு குறைந்து காணப்படும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். திடீர் செலவுகள் அப்பப்போ வந்து போகும். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி பிறக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான முன்னேற்றத்தை முழு மூச்சோடு நீங்கள் செயல்படுத்துவீங்க. பொருள் வரத்து அதிகரிக்கும். வாகனம் மற்றும் பூமி மூலமாக லாபங்கள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மனதில் இருந்து வந்த வீண் பயம் அனைத்துமே காணாமல் போகும். கல்வியில் வெற்றி பெற நீங்கள் பாடுபடுவீங்க. அதே போல் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருப்பவங்க உங்களை அனுசரித்து செல்வது மனத்திற்கு உங்களுக்கு இதமாக இருக்கும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படும். பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாமர்த்தியத்தனமான பேச்சின் மூலமாக காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே விலகும். பாடங்களை படிப்பதில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கும். மேலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர அது வராது. மனதில் ஏதேனும் கவலை பயம் அவ்வப்பொழுது ஏற்படும். உங்களது பேச்சே உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கலாம். யோசித்து பேசுவது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஆன்மீக எண்ணம் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் தோன்றிக்கொண்டே இருக்கும். அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் பக்கத்தில் என்ன அம்மன் ஆலயங்கள் இருக்கோ அந்த ஆலயத்திற்கு வெள்ளிக்கிழமை தோறும் போய் நெய் தீபம் ஏற்றி வாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல விடுவு காலம் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிழமைகள் வியாழன் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 20, 21. அதிர்ஷ்டமான தினங்கள் 13, 14 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் முடிவதற்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள்.
நீங்கள் இந்த நிமிடம் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்து நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.